Hi friends, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து எப்படி ஸ்மூத்தாக கியர் ஷிஃப்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜர்க் வரும் அந்த மூவ் பண்ணும்போது. அதனாலே பாதி பேர் வண்டி ஓட்ட மாட்டாங்க. நம்ம எப்படி ஸ்மூத்தாக கியர் ஷிஃப்ட் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கியர் மெக்கானிசம் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், கார் எப்படி ஓட்டுறதுன்ட்டு. அதை நான் ஒரு ஹை லெவலில் மட்டும் சொல்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் கியர் ஷிஃப்டிங் வந்து ஸ்மூத்தாக பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு கியர் எதுக்கு, கிளச் எதுக்கு, இன்ஜின்லேருந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எதுக்காக ஒரு கியர் வைக்காமல் 4-5 கியர் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கியர் ஷிஃப்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு ஹை லெவலில் ஜஸ்ட்டு பார்த்துருவோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஐடியில் இன்ஜின் சுற்றிட்டே இருக்கும். ஒரு 1000 RPM வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷத்துக்கு 1000 டைம் சுற்றுதுன்னா அந்த பவரை நம்ம வீலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் வீல் சுற்ற ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்துட்டு நம்ம இந்த கியர்ஸ் யூஸ் பண்ணுறோம், கிளட்சை யூஸ் பண்ணுறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கலாம், எதுக்காக ஒரு கியர் யூஸ் பண்ணாமல் 5 கியர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நம்ம இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா இன்ஜின் தனியாக இருக்குது. இன்ஜின் காரில் அது தனியாக சுற்றும் போது ஃப்ரீயாக சுற்றும். இதுவே நம்ம இந்த கார் பார்த்தீங்கன்னா 1 டன் வெயிட் இருக்கும். அந்த 1 டன்னை தள்ளணும் அப்படின்னும் போது இன்ஜின் வந்துட்டு ஒரு சடனாக ஜர்க் விடும். ஸோ அந்த பவரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் கியர்ஸு. ஓகேங்களா? ஒவ்வொரு கியருக்குமே ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். அது எப்படி நம்ம இது பண்ணுவோம், பிரிப்போம்னா டார்க்கு பவர் அப்படின்னு சொல்லி 2 விஷயத்தால பிரிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கியர் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் கியர் பாக்ஸில். அது என்ன பண்ணணும்னா, பெருசாக இருக்க கியர் எப்பயுமே டார்க் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும், பவர் வந்து ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது டார்க் இந்த சென்ஸ் நீங்கள் மூவ் பண்ணும்போது சடனாக மூவ் ஆகும். நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கியரில் சடன் பிக்கப் இருக்கும். ஆனால் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போகும். ஒரு 10 km/h இல்லை 15 km/h இருக்குன்னு தான் போகும் ஃபஸ்ட்டு கியர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டார்க்கு லோ பவர். செகண்ட் கியர் போகும்போது அதை விட்ட டார்க் கொஞ்சம் கம்மியாகும், கொஞ்சம் ஸ்பீட் பவர் அதிகமாக இருக்கும். அதாவது வந்து 30லேருந்து ஒரு 40-50 வரைக்கும் போக முடியும் செகண்ட் கியரில். ஃபிஃப்த் கியர் இப்போ டாப் கியர் போயிட்டீங்கன்னா டார்க்கே இருக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது டார்க்னா இழுப்பு தன்மைன்னு சொல்லுவோம். அது டார்க்கே இருக்காது, ஆனால் பவர் மட்டும் அதிகமாக இருக்கும். வண்டி ஸ்பீட் அதிகமாக போகும், ஆனால் அந்த பிக்கப் பார்த்தீங்கன்னா டாப் கியரில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஜினோட பவரை வீலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதை தான் நம்ம வந்து இப்போ லைவாக எப்படி இது பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கியர் பார்த்தீங்கன்னா கியர் பெருசாக இருக்கும், அதோட ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அது வந்து 10லேருந்து 15 வரைக்கும் தான் ஓட்ட முடியும். அதேமாதிரி செகண்ட் கியர் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 30 வரைக்கும் தான் ஓட்ட முடியும். அதுக்கு மேலே போனீங்கன்னா அந்த கியர் கெப்பாசிட்டிக்கு அந்த பவர் வந்து அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இது நம்ம லைவாக இப்போ வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம எப்படி கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுன்னு லைவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வண்டி ஐடியில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கியர் போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டு கிளச்லேருந்து லைட்டாக கால் எடுக்கணும். லைட்டாக கால் எடுத்தாலே வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஃபஸ்ட்டு கியரில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 0லேருந்து 15 km/h வரைக்கும் தான் போகும். ஏன்னா ஃபஸ்ட்டு கியருக்கு வந்து டார்க் அதிகம், பவர் கம்மி. அவ்வளோதான். இப்போ நான் செகண்ட் கியர் போட போகிறேன். கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், திருப்பி போடுறேன், கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன், ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுக்குறேன். இப்போ செகண்ட் கியர் பார்த்தீங்கன்னா இப்போ 15லேருந்து மேக்ஸிமம் 30 வரைக்கும் தான் போகும். ஏன்னா இதுக்கு டார்க்கு கொஞ்சம் கம்மி, பவர் லைட்டாக அதிகம் ஃபஸ்ட் கியரை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25-30 கிட்ட வந்துருச்சு. இப்போ நான் தேர்ட் கியர் இது பண்ண போகிறேன். கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டேன், தேர்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும். தேர்ட் கியர் 40 வரைக்கும் போகும். இப்போ அப்படியே நம்ம யூட்டர்ன் எடுத்துப்போம். ரைட்டில் இண்டிகேட்டர் போடுறேன். ரைட்டில் வண்டி வருதான்னு பார்க்குறேன். மிரரில் வண்டி எதுவும் வரல. இது அப்படியே செகண்ட் கியர்லேயே எடுத்துக்கலாம். வண்டி மூவிங்க்கு மட்டும் தான் ஃபஸ்ட் கியர். ஓகேங்களா? இப்போ செகண்ட் கியரில் போயிட்டே இருக்கோம். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 km/h போயிட்டுருக்கு. நான் இப்போ 25 வந்தோடனே கியரை மாற்றிக்கிறேன். தேர்ட் கியரு. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்பீடுக்கு அந்தந்த கியரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். மூவிங்க்கு ஃபஸ்ட்டு கியரு, அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ தேர்ட் கியரில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ 40 கிட்ட போயிட்டுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா இப்போ எம்ஐடி டிஸ்பிளேலே காட்டும் உங்களுக்கு. இந்த கியரை ஷிஃப்ட் பண்ணுங்க, நீங்கள் வந்து இதில் போயிட்டுருக்கீங்க, ரொம்ப அதிகமான கியரில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு காட்டும். இப்போ சப்போஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா 30ல் போகுது, நான் தேர்ட் கியரில் போகிறேன்னா
அந்த அந்த பவரை டிரான்ஸ்மிட் பண்ண முடியாமல் அது ஒரு ஜர்க்கு வரும் உங்கள் காரில். உங்களுக்கு அது நீங்கள் வெறும் காலில் ஓட்டும் போது நல்லா ஃபீல் பண்ணலாம். அப்படியே வண்டி வந்து திணறும், வண்டி அப்படியே ஒரு மாதிரி ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் என்ன ஆகும்னா அந்த கியர் வந்துட்டு அந்த பவரை டிரான்ஸ்மிட் பண்ண முடியாத கஷ்டப்படும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிளச்சு வந்துட்டு பயங்கர ஷேக் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஷேக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு காலில் ஃபீல் ஆகும். ஸோ கியர் ஷிஃப்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் காருக்கு. ஓகேங்களா? இப்போ 3rd கியரில் போகுது, நான் 4th கியருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அதே மாதிரி கிளச்சை மெரிங்க, 4th கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்படி தான் ஸ்மூத்தாக கியர் ஷிஃப்ட் பண்ணோம். அதே மாதிரி ஸ்லோ பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கியரை வந்து டவுன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு வீல் வந்து இன்ஜின் கண்ட்ரோலோடு இருக்கும்.